ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மேகி பிரியாணி செய்ய போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா அதில் லைட்டாக ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அது போயிடும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. $100 ml ஆயில், எண்ணெய் சூடு. முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆஃப்ன்றது 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி கொஞ்சமாக, ஒரு கைப்பிடி அளவுக்கு, சும்மா இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி 2 பச்சை மிளகா. இது தக்காளி என்னென்னா 1 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சும்மா 2 சிட்டிகை மஞ்சள் தூள், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றாவே போட்டுருங்க. ட்ரிக்ஸ் இதுதான். மேகி மசாலா இது அந்த பேக்கெட்டில் வரும் இல்லைங்களா, மேகி பேக்கெட்டில் அந்த மசாலாவை எடுத்து அப்படியே போட்டு எல்லாமே போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிடுங்க எண்ணெயில். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து எடுத்து நல்லா பண்ணுங்க. இந்த டைமில் நீங்கள் சிக்கன், எக்கு எது வேணால் போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிக்கன் தான் போட போகிறேன். இந்த டைம்லேயே போட்டுங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். மறுபடியும் லோ ஃப்ளேம் போயிடுங்க. 1/4 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/4 கிலோ சிக்கன். ஓகேங்களா? இந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கு ஆனியன் தேவையில்லை, முக்கியம் அதுதான். இப்போ சிக்கன் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான் சும்மா அப்படி கிளறி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு பேக்கெட்டுக்கு 150 ml. இப்போ நான் வந்து 8 பேக்கெட் போடுறேன். 1 லிட்ரு ப்ளஸ்ஸு 100 ml. நீங்களாக பார்த்து கரெக்டாக ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிக்க விடுங்க. நான் வச்சு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. 2 மினிட்ஸ்ன்றது 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்குது. சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். மீடியமில் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எடுக்கிறேன். மறுபடியும் நல்லா ஒரு கிளறிட்டு நான் மேகியை உடச்சி வச்சுருந்தேன். இந்த பாருங்கள், 8 மேகி. 8 மேகியை வாங்கி நல்லா உடச்சி தூள் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த மேகியை சேர்த்துருங்க. மேகியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்லோவாகவே கிளறுங்க, இல்லைன்னா மேகி சீக்கிரம் வந்துடும். கிளறிட்டு இப்போவே உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துருங்க. கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி என் பையன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னு வீடியோவில் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
மறுபடியும் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போவே லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மேகி பிரியாணி சூப்பராக வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, மேகி பிரியாணி சூப்பராக வந்துடும். என் பையன் சாப்பிட்டு உங்களுக்கு நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பக்காவாக ரெடியாக இருக்குது. அடி பிடிக்கல, எண்ணெய் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது. எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா 100 ml ஊற்றினேன். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சு. வாங்க என் பையனுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். என் பையனுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்களேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றோம். நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் சேர்த்து வச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக தான். ஓகேங்களா, சாப்பிடுப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் வந்துருக்கா பாரு, சிக்கன் வந்துருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேகி பிரியாணி செஞ்சுருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனு போடுறதுக்கு பதிலாக நான் ஃபுல்லாகவே இதாகவே கொடுத்துட்டேன். எவ்வளோ குவான்டிட்டி போடணுன்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.